அரசு பள்ளி மாணவிகளிடம் அமைச்சர் கீர்த்தனா ஆங்கிலத்தில் பேசும்போது அவர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறியதும் இதையே லாஸ்ட் பெஞ்சில கேளுங்க என சொன்ன வீடியோ வைரலாகி வருகிறது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சிம்பிளானதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்போம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த அமைச்சர் கீர்த்தனா ஏதோ ஷேக்ஸ்பியருடைய சித்தப்பா பொண்ணு மாதிரியும் வில்லியம் வேட்ஸ்வொர்த்துடைய கிளாஸ்மேட் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இவங்க கேள்வி கேட்கறாங்க ஆங்கிலத்துல. இங்க நின்னுகிட்டு இருக்காரு இவர் ஒரு மகா புத்திசாலி. இங்க இருக்கிற எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா. இன்னைக்கு ப்ரொஃபசர், டாக்டர், இன்ஜினியர் பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் சொல்லி தரப்பாரு. Hi, myself Keerthana. I come from Tamil Nadu. தப்பு. I am Keerthana. My name is Keerthana னா சொல்லணும். Myself ங்கிறது ரிஃப்ளெக்சிவ் நவுன். I always, passionate about working in an impactful sector. தப்பு. மறுபடியுமா? I have always been passionate about working in an impactful sector. Word bubble ஸ்டார்ட் ஆனா an யூஸ் பண்ணனும். ஐயா உனக்கு நில்றயா? ஒருத்தர் நில்றா. அவரு இல்லையா? சும்மா நில்றா. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எழுது. தமிழகத்தின் முதல்வர் யாருன்னு எழுது. இப்ப எழுதுனாதான் விட்டு பார்த்துக்கோங்க. எருவு மாடு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல. இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. Yes, this is Rajkumar. Nice to meet you. I'm working in MNC company at Chennai. I'm here to apply a loan, sir. My monthly salary is 37K. I have individual bungalows at Areburam and so many two-wheelers, three-wheelers. This is enough for my loan, sir. இதெல்லாம் கீழே டீகால் நின்னு பிராக்டிஸ் தான பண்ணிட்டு வந்த. உங்களால லோன் கிடையாது. கெட் அவுட். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நம்ம ரீல்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஆய்வுக்கு போறேன் அப்படின்னு போயிட்டு ஊர் முழுக்க அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. டைரக்டா ஒரு கேள்வி கேட்க அவங்களால சிம்பிளானதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்போம். துணியுமே உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்கன்னு இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க. இங்க பாரு பல மொழி பேசாதீங்க, இருக்கிற தமிழ் மொழியை ஒழுங்கா பேசுங்க. நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் வந்து புரிஞ்சு படிக்கிறது இல்லையாமா, அப்படியே மக்கப் பண்ணிட்டு போறாங்களா. இந்த அம்மா பார்த்தாங்க. அம்மா நீங்க தொழில்துறை டான்ஸ் துறையில தானே இருந்தீங்க, எப்ப கல்வித்துறைக்கு மாறினீங்க? டைம் பாசிங்கா உன்னை படிக்க சொன்னேன். எது டைம் பாசிங்கா? உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அமைச்சருக்கு தான் முதலில் பாடம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். குறைச்சு பேசாதீங்க, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எஜுகேட்டட் ஃபேமிலியா? முதல்ல குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்கு. நம்ம இந்த சரஸ்வதி சம்பதம் கேஆர் விஜயா மாதிரி ஓவர் நைட்ல யானை மாலை போட்டு அதிர்ஷ்டத்துல மினிஸ்டர் ஆயிட்டோங்கிறதுனால திமிரு பண்ணிட்டு தெரியக்கூடாது. இப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம் போறாளே, இவளுக்கு மட்டும் காதும் வாயும் சரியாதுன்னு வச்சுக்க, என்ன ஆட்டம் போடுவா. 5 வருஷம் திமுக ஆட்சியில அந்த குழந்தைங்க முகத்துல சிரிப்பை தவிர என்னைக்காவது பாத்துருக்கோமா இன்ஸ்பெக்ஷன் அப்ப? நான் கேட்டது என்ன மனுஷன். ஆனா அவரு எனக்கு கொடுத்தது எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்த அப்ப ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. நீங்க ஆய்வு செய்யற அளவுக்கு நீங்க இவங்களை பத்தி கொஞ்சம் நம்ம ஆய்வு செஞ்சிருவோம். பெருமையா சொல்லுவேன். I think I don't get a chance to stand such a wonderful and hardworking and very mindful and good. I think in this stadium we took a oath. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. Hands up to all of you. குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல் ரிலேஷன்ன்றது வாயில வரல. உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்?
The great and the greatest, our sports minister is here. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படிதானப்பா சொல்லுவாங்க. யோ அது மிஸ்டே. Sir is someone, I don't think so. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. I don't think so. I am பாவம். நார்மல் மனுஷன் from India. I think persistently talking with them past 30 years. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? And today, people themselves and Vijayana himself. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் 4 பேர் இங்கிலீஷ்ல பேசணும்னா 40 கட்டு. அந்த கேவலமான ரீல உலகமே பார்த்து காரி துப்புச்சு. யார் முதல்ல போய் நீ இங்கிலீஷ்ல கான்வர்ஸ் பண்ணு, இங்கிலீஷ்ல இப்படி இங்கிலீஷ்ல அப்படி, ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லி, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எதுக்கு இந்த சீனு? கேவலம். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு 4வது 5ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட போயிட்டு வாட்ச் யுவர் ஃபாதர், வாட்ச் யுவர் ஃபாதர். ஆமா, நாங்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில PhD முடிச்சிட்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ்ல பேசி காட்டுறா, தமிழ்ல பேசுறீ. நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? இதெல்லாம் என்ன முடியும்னு நினைக்கிறியா? மூளை, அம்புட்டு மூளை. என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேர் மூளை இல்லனே, கொழுப்பு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நார்சிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. அதாவது சிஎம் விஜய் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். லைட் போட்டு ஆன் பண்ணுவார்ல, அந்த பிஹேவியர். இவங்க போயிட்டு இவங்க ஆய்வு செய்யறாங்கல்ல, இப்ப திருப்பிக்கிட்டு அந்த பாப்பா கேட்டுச்சுன்னு வச்சுக்க, நான் உங்களை ஆய்வு செய்யணும். இது மட்டும் நடந்தது அவன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிப்பாங்க. 50 days ஆச்சு. வாட் இஸ் யுவர் ஒர்க் ஆன் யுவர் ஃபீல்ட் அப்படின்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணி வர முடியாது, கை கால்லாம் ஆட்டம் குத்துரும், அவ்வளவுதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. இப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்டீங்களா வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு? ஆமா, இல்ல அதுக்கு என்னப்ப? உங்க கட்சியில ஒரு அமைச்சர் இருக்காப்ல, புசி ஆனந்த், என்ன என்ன தேறாங்க? அவர்கிட்ட போய் கேங்களா வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேளுங்க, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க அப்பா வந்து செத்துப்பாரு மேடம். இறந்துட்டாரா? செத்துப்பாரு மேடம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. அம்மா அம்மா என்ன சாவலிங்க மேடம். அம்மா என்ன சாவலிங்க மேடம். சரி, அவரை விடுங்க. நம்மால இவரு நம்ம பார்த்திபன் இருக்காப்ல, போக்குவரத்து அமைச்சர். அவரா? அச்சுச்சோ, அவரா? பயங்கரமானவராச்சே. அவர்கிட்ட போய் கேளுங்களா வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேளுங்களா. தம்பி, ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. நான் கேட்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்ட்ட, ஆங்கிலம்ங்கிறது நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு எவன் உங்ககிட்ட சொன்னது? நானே சிந்திச்சேன். ஆங்கிலம் என்பது ஒரு அறிவு என்று யார் உங்களுக்கு போதித்தது? இவங்க ஃபியூச்சர் ஆங்கிலத்தை நம்பி இல்ல, அவங்க அறிவை நம்பி இருக்கு. தாய்மொழியில நீங்க கேள்வி கேட்டு, தமிழ்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு வந்து முழிக்குது அப்படின்னா அது வந்து நீங்க வந்து பேசலாம். நீங்க ஆங்கிலத்துல கேள்வி கேட்டு அந்த பெண் பதில் சொல்லல அப்படின்னா அந்த பெண்ணினுடைய அறிவு குறைபாடு இருக்கு, அதுக்கு தைரியம் இல்லாம இருக்கு, நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒரு மொழி என்பது ஒரு இணைப்பு, அவ்வளவுதான். அதுக்கான ஆங்கிலம் வேணாம்னு சொல்லல. தமிழ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற 2 கண்ணு மாதிரி, ஆங்கிலங்கிறது நாம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நாம எப்பவுமே கண்ணால தான் பார்க்கணும், தேவைப்பட்டாதான் கண்ணாடி போட்டுக்கணும். இவங்களுக்கே எப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு லாஸ்ட் பெஞ்சில் ஒன்னு இருக்குல்ல. எல்லாரும் முத பெஞ்சில் வந்து முண்டி அடிச்சு உட்காந்துக்கிறதா? சட்டசபையில் எதுக்கு இல்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து? சட்டசபையில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து எம்எல்ஏ பூரா முட்டாப்பா எம்எல்ஏன்னு சொல்லலாமா? முதல்ல உட்காந்துக்க 4-5 பேர் தாங்க அறிவாளி. சட்டசபையில லாஸ்டா உட்காந்துக்கிற எம்எல்ஏ பூரா தற்குறி, மொத்தமும் தற்குறி. அது ஒரு விஷயம். நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல. ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. தமிழ்ல பேசு. உங்களுக்கு தமிழ் தெரியுமில்ல? எனக்கு தமிழே கொஞ்சம் தான் சார் தெரியும். தமிழ் மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. தமிழ்நாடு தானே தொழில்துறை அமைச்சர். பிரிட்டனுக்கு ஒண்ணு தொழில்துறை அமைச்சர் இல்லையே. பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிபோர்னியாவா? விருதுநகர் சிவகாசியில தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. விருதுநகர் பக்கத்துல உங்க சொந்த ஊரு. கடலூர் நெல்லிக்குப்பத்துல பிறந்து இதுல 10th 2 தடவை ஃபெயில், திடீர்னு அமெரிக்கா ரிட்டர்ன் வந்து ஹேங்கற ஹோங்கற ஹக்குங்கற நடம் கப்ப மூவனே ஒத்த பின்னிடுவேன். தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் தானே நீங்க.
உங்களுக்கு நான் எஜுகேஷன் போயிட்டு ஆய்வு பண்ற வேலை என்ன? எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் இங்க இல்லையா? எங்க போயிட்டாரு? ஊருக்கு போயிட்டாரா? தூங்கிட்டாரா? யாருங்க தமிழ்நாட்டுல அப்ப வந்து எஜுகேஷன் மினிஸ்டர்? அப்ப நம்ம வந்து ராஜமோகன் தானே, அவர் தானே போய் எடுக்கணும், அவர் தானே போய் ஆய்வு பண்ணணும். அதை விட்டு இந்த மேடம் போய் பார்ட் டைம் ஜாப் பாக்குது. என்ன காரணம்? ரீல்ஸ். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி இவங்க ஒரு ரீல்ஸ் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? Really hands up to all of you. வாங்க. I think persistently talking with them past 30 years. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. நீங்க அந்த புள்ளைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. What running to catch train? This is library. Will be here only. Come in slow motion. Slow motion. Now stand together separately. Together separate miss. I side stand together separately buffalo. இங்கிலீஷ் வந்து நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல நீங்க போயிட்டு உங்க இங்கிலீஷ் வளர்த்துங்க, அப்புறம் எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து பாடாடுங்க. ஓ, பெல் அடிச்சாங்க பாரு, குட்டி போட வைக்க போறாங்க. போடா, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.